மகிழ்ச்சி என்பது ஒரு மணி நேரம் 2 மணி நேரம் அந்தந்த நிகழ்வுகளை பொறுத்து நேரம் நீடிக்கும், அவ்வளவுதான். அதிகபட்சம் அன்றைய நாளின் இரவு நீங்கள் தூங்க போவதற்கு முன் வரை இருக்கும். தூங்கி எழுந்தவுடன் அந்த மகிழ்ச்சி எல்லாமே கடந்த காலமாக மாறிவிடும். அதன் பிறகு நீங்கள் கடந்த காலத்தை நினைத்து நிகழ்காலத்தில் மகிழ்ச்சி கொண்டது போல் நீங்கள் கற்பனையாக செய்து மகிழ்ச்சி கொள்ளலாமே தவிர உண்மையான மகிழ்ச்சியை நீங்கள் காண இயலாது. நீங்கள் வெற்றி பெறும்போது, நீங்கள் ஆசைப்பட்டது நிறைவேறும்போது ஏற்பட்ட மகிழ்ச்சியும் சந்தோஷமும் காலம் கடந்த பிறகு, தூங்கி எழுந்த பிறகு அந்த மகிழ்ச்சிகள் எல்லாமே காணாமல் போனதாக தெரியும். ஏதோ விட்டு ரொம்ப தூரம் விலகி சென்றது போல தெரியும். அதேபோல்தான் புத்தியானது நம் சிந்தனைகள் சதாகாலமும் யோசித்து கொண்டே இருக்கும். நாம் வேண்டாம் என்றாலும் விட்டுவிடாது, வேண்டுமென்றாலும் அளவுக்கு அதிகமான யோசனைகளையும் சிந்தனைகளையும் சதா புத்தி யோசித்து கொண்டே இருக்கும். புத்தி என்பது சதா காலமும் யோசித்து கொண்டே இருப்பதனால் நாம் நல்லதை பற்றியும் யோசிக்கலாம், கெட்டதை பற்றியும் யோசிக்கலாம். நாம் எதை பற்றி யோசிக்கிறோமோ அதற்கான ஒரு விடையை கொடுத்து கொண்டே இருக்கும். அந்த விடையானது சரியாகவும் இருக்கலாம், தவறாகவும் இருக்கலாம். அந்த விடையினால், அது புத்தியானது கொடுக்கும் விடையினால் நீங்கள் செயல்படும் போது அதனால் ஏற்படும் விளைவுகளை பற்றி அதற்கு தெரியாது. நீங்கள் கேள்வி கேட்டீர்கள், அதற்கு பதில் கிடைக்கும். எந்த கேள்வி கேட்டாலும் அதற்கு ஒரு பதிலை கொடுத்து கொண்டே இருக்கும். ஒரு பதில் அல்ல, பல பதில்களை உங்களுக்கு கொடுத்து கொண்டே இருக்கும் புத்தியானது. குறுக்கு வழியில் செல்ல வேண்டுமென்றாலும் அதற்கும் வழி சொல்லும், நேர் வழியில் செல்ல வேண்டுமென்றாலும் அதற்கும் வழி சொல்லும். ஒவ்வொரு கேள்விக்கும் பல பதில்களை உங்களுக்கு தந்து கொண்டே இருக்கும். ஆனால் ஒன்றை நீங்கள் கவனிக்க வேண்டும். மனமும் புத்தியும் இவ்வாறு இயங்கிக் கொண்டே இருப்பதனால் நீங்கள் நினைப்பது போலவே வாழ்க்கை பயணமானது, எதிர்காலமானது நடக்கும் என்று நீங்கள் உணர்கிறீர்களா? நிச்சயம் கிடையவே கிடையாது. உங்கள் மனமானது பலவிதமான மகிழ்ச்சியையும் சந்தோஷத்தையும் நிலையாக வைத்திருக்க முடியாத ஒரு சூழலில் இயங்கிக் கொண்டிருக்கிறது. புத்தியானது பலவிதமான வழிகளையும் வழிகாட்டு பாதைகளையும் உங்களுக்கு பல கேள்விகளுக்கு விடையளித்து கொண்டே இருந்தாலும் விதியின் பயணத்தையோ விதியின் பாதையையோ உங்களுக்கு துல்லியமாக தர இயலாது. ஏனெனில் விதி பயணம் என்பது ஒரு வழி பாதையாகும். அத்தகைய விதி பயணம் என்பது நாம் பிறக்கும்போதே எழுதப்பட்ட ஒரு விதி பாதையாகும். அத்தகைய பாதையை துல்லியமாக கண்டறிந்து அதன்படி